ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கண்மணி கவியரசன் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பேனில் தேவையான அளவு கடலைன்னு எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிக்கிறேன். 1 லீஃப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுமே பூண்டு 5 பல்லு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயில் இதை நல்லா வதக்க விடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா கொட்டிட்டு வதக்க விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே 8 தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுமே அதில் இருக்க தண்ணியெல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு பொடி மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குயிக்காகவே இந்த தக்காளி தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது கூடவே ஃபைனலி பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்